பாண்டியன் கிட்ட வாங்கின 10 லட்ச ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக மீனாவும் செந்திலும் அங்கே வருவாங்க. செந்திலுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனால் மீனா வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் அங்கே வந்திருப்பாங்க. பாண்டியன் அந்த காசை வாங்க மாட்டாருன்னு செந்தில் கடைசி வரைக்கும் நினைப்பாரு. ஆனால் பாண்டியன் வாங்கிக்குவாரு. இதை பார்த்தா கதிர்க்கும் ராஜுக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ராஜியும் கதிர்கிட்ட நாமளும் சீக்கிரமாக அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டே டைனிங் டேபிளில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கோமதியும் பக்கத்தில் இருப்பாங்க. நான் வேணா என்னோட நகையெல்லாம் தரேன்டா கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையோ வேண்டாம்மா, நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. கோமதியும் செந்தில் கிட்ட பணத்தை வாங்கும்போது எங்க பெத்த பிள்ளைகிட்டே பணத்தை வாங்குறீங்க, நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அவரை கண்டுக்கவே மாட்டாரு. பாண்டியனும் சரவணனும் கடையில் இருக்கும்போது பாண்டியன் சரவணன் கிட்ட மயில் பத்தின விஷயம், அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ இந்த பிள்ளைகிட்ட எதுவுமே பேச வேண்டாம், அந்த பிள்ளைய பார்க்காம இருக்கிறது தான் சரவணா உனக்கு நல்லது, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், எப்பவுமே நல்லது நடக்கும்னா உன் பக்கம் தான்டா நான் இருப்பேன். இப்படியே சொல்லி சொல்லி சரவணன் வாழ்க்கையை பாழாக்குனதே பாண்டியன் தான். ஆனால் என்ன சொல்வாருன்னா, செந்திலும் கதிரும் நல்லா தானடா இருக்காங்க, விரும்பின பிள்ளைங்களை கட்டிட்டு வந்துட்டு நல்லா தானே இருக்காங்க, அதே மாதிரி நீயும் உன் விருப்பத்துக்கு அந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுட்டு இந்த கேஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சரவணன் எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாதுப்பா, நாங்கள் அதை பற்றி எதுவுமே பேசுறது கிடையாது, சும்மா நட்பாக தான் பழகுறோம் அப்படின்னு சொல்லுவார். அரசி அவங்க அம்மாச்சி கூட கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அம்மாச்சி தான் அரசியை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. குமாரையும் அங்கே வர சொல்லியிருப்பாங்க. எப்படியாவது அரசியவும் குமாரையும் சேர்த்துடலான்னு அவங்க அம்மாச்சி முயற்சி எடுக்கிறாங்க. நல்ல முயற்சி தான், வாழ்த்துக்கள் அம்மாச்சி. அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது.